எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்த கிளாஸில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா பிவோட் பாயிண்ட்டு, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ட்ரிகர் ஈவெண்ட்டு, அப்புறம் ப்ராப்பர் என்ட்ரி அண்ட் எக்ஸிட், இது மூணு தான் பார்க்க போகிறோம். நம்ம இந்த டெக்னிக்கல் கிளாஸில் இது நம்ம பார்த்துட்டோம்னா ரிமைனிங் பெண்டிங் இருக்கிறது ட்ரேடிங் ரூல்ஸும் சார்ட் பேட்டர்ன்ஸும். இது நம்ம தனியாக வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த மூணு வழி நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். இப்போ நம்ம பிவோட் பாயிண்ட்னா அந்தளவுக்கு டீப்பாக பார்க்க போகிறது இல்லைங்க. பிவோட் பாயிண்ட் நம்ம மேக்ஸிமம் எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா இன்ட்ராடே டைம் ஃப்ரேமில் போய் என்ட்ரி எடுப்போம் இல்லையா, ட்ரேட் என்ட்ரி, அந்த என்ட்ரிக்காக தான் இந்த பிவோட் பாயிண்ட்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். நான் ஃபஸ்ட்டு அந்த சார்ட்டில் எப்படி பிவோட் பாயிண்ட்டை ஆட் பண்ணுறது, என்னென்ன செட்டிங்லாம் சேஞ்ச் பண்ணணும்னு நம்ம சொல்லி கொடுத்துறேன். அதுக்கப்புறம் நம்ம பிவோட் வச்சு எப்படி ப்ராப்பராக என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பண்ணலான்றது நான் சொல்லிடுறேன், சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த பிவோட் பாயிண்ட்ன்றது ஒரு இண்டிகேட்டர் தான். அதனால் என்ன பண்ணுறேன், இந்த f(x)ன்றதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு சர்ச்சில் போய்ட்டு PIVOT பிவோட் பாயிண்ட்ஸ்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பிவோட் பாயிண்ட் ஹை லோ, பிவோட் பாயிண்ட் ஸ்டாண்ட் சொல்லி நிறைய ஆப்ஷன் காமிக்கும். அதில் நீங்கள் எதை யூஸ் பண்ணோன்னா பிவோட் பாயிண்ட்டு ஸ்டாண்டர்ட் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் சார்ட்டில் கொச்சன்னு ஏகப்பட்ட லைன் இருக்கும். இந்தமாரி லைன் உங்கள் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்கிறது, கன்ஃபியூஷன் ஆகிடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஒரு பிவோட்டை செட்டிங்ஸில் சேஞ்ச் பண்ணணும். இப்போ நீங்கள் இந்த சார்ட்டை ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிவோட்டு ட்ரெடிஷனல் ஆர்டர் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இப்போ என்ன பண்ணோம், இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கணும். இந்த பிவோட்டை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே செட்டிங்ஸ் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே இன்புட்ஸ்னு இருக்குது இல்லையா, இந்த இன்புட்டில் இங்கே பிவோட் டைம் ஃப்ரேம் இருக்குது, இங்கே ஆட்டோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆட்டோவை எடுத்துகிட்டு டெய்லியில் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? வச்சுட்டு கீழே லைன் வித்துன்னு இருக்கும் இல்லையா, அந்த லைன் இதில் விட்டுருங்க. அதுக்கு கீழே பிவோட்டு சப்போர்ட்லாம் இருக்குது இல்லையா, இதில் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த சப்போர்ட் எல்லாத்தையுமே எடுத்துடணும், கேன்சல் பண்ணி விட்டுருணும். எதுவுமே நீங்கள் வச்சுக்கூடாது, சப்போர்ட் டிஸ்டன்ட் எதுவுமே வச்சுக்கூடாது. அதேமாதிரி பிவோட்டை மட்டும் நீங்கள் கலர் என்ன பண்ணிக்கோங்க, உங்களுக்கு வேணும்னா சேஞ்ச் பண்ணி இல்லை இந்த கலரே வச்சுக்கலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணியாச்சு, சார்ட்டில் பிவோட் மட்டும் வந்தாச்சு, ஓகேங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், அழகாக இந்த பிவோட்டை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இதை நம்ம பிவோட் செட்டிங்ஸை பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம எப்படி இந்த பிவோட்டை வச்சு ட்ரேட் பண்ணுறது, ப்ராப்பரான என்ட்ரி எக்ஸிட் அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். ஸோ இப்போ நம்ம சார்ட் என்ன பண்ணியாச்சு, பிவோட் பாயிண்ட்டை வர வச்சாச்சு. நம்ம அதுக்கு என்ன பண்ணலாம், இந்த பிவோட் மறைஞ்சி வச்சுட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லைன் வரைஞ்சிடலாமா இந்த இடத்துல. அதே போல் நம்ம யூஸ் பண்ண இந்த பிவோட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த பிவோட் என்ட்ரி நீங்கள் வெறும் இன்ட்ராடேக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஸ்விங் ட்ரேடிங்க்கோ இல்லை மற்ற என்ன சொல்கிறது ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்கு, லாங் டேர்ம் ட்ரேடிங்க்கெலாம் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். வெறும் ஸ்விங் இன்ட்ராடே இன்னைக்கு காலைல 9 மணிக்கு க்ளோஸ் பண்ணுறீங்களா, அதுக்கு மட்டும் இந்த பிவோட்டை பயன்படுத்திக்கோங்க, சரிங்களா? நம்ம அதுக்கு மட்டும் என்ன பண்ணுவோம், எப்பவுமே சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் ட்ரா பண்ணுவோமா, அதை இப்போ ட்ரா பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம கோல் இந்தியாவோட 1 hour டைம் ஃப்ரேம் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இந்த சார்ட் பாருங்களா, மார்க்கெட்டு இங்கே டவுன், இங்கே வந்துட்டு மேலே போயிருக்குதா, அதே போல் மார்க்கெட்டு இந்த இடத்த பாருங்கள், கீழே மேலே போயிட்டு இந்த ஒரு ட்ரெண்ட் லைனு, இந்த ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் ரெண்டுத்தையுமே என்ன பண்ணி ரிஜெக்ட் பண்ணி ஒரு லாங் வீக் கேண்டில் டவுன் ட்ரெண்டில் போயிருக்கா. அப்போது இங்கே எந்த சார்ட் பேட்டர்லாம் ஃபார்ம் இருக்குன்னு பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு இங்கே எடுத்துருக்குதா, ரெண்டாவது ட்ரெண்ட் லைனில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டண்ட்டு, மூணாவது சார்ட் பேட்டர்னு லாங் வீக் கேண்டில் ரிஜெக்ஷனு. ஸோ நம்ம என்ன பண்ணியாச்சு, 3 கன்ஃபர்மேஷன் டவுன் ட்ரெண்ட் கொடுத்தாச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஃபைனலாக இந்த அப் ட்ரெண்ட் இருக்கு இல்லையா, ரீசெண்ட் அப் ட்ரெண்டு, இந்த அப் ட்ரெண்ட் நீங்கள் ட்ரா பண்ணணும். இந்தமாரி ரொம்ப டைட்டாக இருக்கணும், நீங்கள் என்ன பண்ணணும், 1 hour கன்வெர்ட் பண்ணிவிட்டு 30 minutesல போய் பாருங்கள், ஓகேங்களா? ஸோ 30 minutesல வரையும் போது பார்த்தீங்கன்னா 30 minutesல நம்ம தாராளமாக வரையலாம். இப்போ நம்ம 1 hourல பார்க்குறப்ப இந்த மூவிங் ஆவரேஜ் வரல, ஆனால் இந்த 30 minutesல பார்த்தீங்களா மூவிங் ஆவரேஜை கட் பண்ணியிருக்குது, லாங் வீக் கேண்டில் ரிஜெக்ஷன் பண்ணிக்குது, ப்ளஸ் இந்த ஒரு ரெசிஸ்டன்ட் லைனு, இந்த ஒரு ட்ரெண்ட் லைனு, மொமெண்டம் கேண்டில், ப்ளஸ் இந்த ட்ரெண்ட் லைன் ப்ரோக்கன் அப்போ என்ன பண்ணியாச்சு, மார்க்கெட்டு இந்த இடத்துல நமக்கு என்ட்ரி கொடுத்தாச்சு, ஓகேங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், பிவோட்டை இப்போ ஆட் பண்ணிக்கணும். நான் இப்போ அதையும் ஆட் பண்ணி காமிச்சிடுறேன் நான். ஓகே, இப்போ பார்த்தீங்களா உங்களுக்கு ஆக்சுவலாக பிவோட்டு உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்கா. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட என்ட்ரியை இந்த பிவோட் பாயிண்ட்டை பிரேக் பண்ணும்போது ட்ரேட் என்ட்ரி எடுக்கணும். இப்போது இந்த இடத்துல உங்களுக்கு எந்தெந்த கான்ஃப்ளன்ஸ் ஃபேக்டர்லாம் ஆட் ஆகிருக்குன்னு பார்க்கலாமா இந்த ட்ரேடிங்கில். ஃபஸ்ட்டு நமக்கு ரெசிஸ்டண்ட்டு, ட்ரெண்ட் லைனு, இந்த மூவிங் ஆவரேஜ், ரெசிஸ்டண்ட்டு, ட்ரெண்ட் லைனு, 50 மூவிங் ஆவரேஜ், இந்த 3 கான்ஃப்ளன்ஸ் ஃபேக்டரா. நாலாவது ஷார்ட் டேர்ம் அப் ட்ரெண்டு ப்ரோக்கனு பை மொமெண்டம் கேண்டில் ப்ளஸ் இந்த இதை ரிஜெக்ட் பண்ணுது லாங் வீக் கேண்டில். அப்போ நமக்கு மொமெண்டமு ப்ளஸ்ஸு லாங் வீக் ரிஜெக்ஷனு, ஓகேங்களா? 4 டைப் ஆச்சா. அஞ்சாவது பிவோட்டு, இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணி நமக்கு பிவோட் என்ட்ரி கொடுக்குது நமக்கு. அப்போ பிவோட்டு அப்போ தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், இப்போ இந்த 219 நீங்கள் கோல் இந்தியாவில் ஷார்ட் என்ட்ரி போனீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் டார்கெட்டு 216.
இன்ட்ராடேல நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக இந்த 216 நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். 3 பாயிண்ட் நீங்கள் ஃபாலை எதிர்பார்க்கலாம். நீங்கள் வந்து மண்டே வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, மார்க்கெட் இன்னும் மார்க்கெட் இன்னும் ஓப்பன் ஆகலை. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பாருங்கள், கண்டிப்பாக மார்க்கெட் என்ன ஆகுனா 216 ரேஞ்சுக்கு போயே தீரும். சரிங்களா, நான் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது நான் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம 3 டாபிக் பார்க்க போகிறோம்னு சொல்லியிருந்தேன். 1 பிவோட் பாயிண்ட்டு, 2வது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ட்ரிகர் ஈவெண்ட்டு, 3வது ப்ராப்பர் என்ட்ரி அண்டு எக்ஸிட்டு. ஓகேங்களா, இதில் பிவோட் பாயிண்ட்டை எப்படி அப்ளை பண்ணுன்றதை பார்த்தாச்சு. 2வது இந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ட்ரிகர் ஈவெண்ட்டை நான் சொல்லிடுறேன் பாருங்களேன். அந்த இம்பார்ட்டன்ட் ட்ரிகர் ஈவெண்ட்றது ட்ரெண்ட் லைன் ப்ரோக்கனு, 2வது கேண்டல்ஸ்டிக் பேட்டர்னு, 3வது நம்ம ஆர்எஸ்சியில் பார்த்தோம் இல்லையா, டைவர்ஜென்ஸு அது. ஸோ இதெல்லாம் தான் நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா ட்ரிகர் ஈவெண்ட்டுக்கான ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட். ஓகேங்களா, இப்போது இந்த ஒரு சார்ட்லேயே கூட பாருங்களேன், மார்க்கெட் என்ன இருக்குது, இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணியிருக்கா. நம்ம என்ட்ரிக்கான ட்ரிகரே எங்கே வந்திருக்கு, இந்த இடத்துல தான் வந்திருக்கு. அந்த கேண்டில் வந்து எப்படி இருக்குது, மொமெண்டம் கேண்டில். அப்போ நம்ம கேண்டல்ஸ்டிக் பேட்டர்னு ப்ளஸ் நமக்கு வந்து டைவர்ஸ் தானே ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஆர்எஸ்சியில் செக் பண்ணுவோம். அதுவும் இல்லாமல் இங்கே லாங் வீக் கேண்டில் ரிஜெக்ட் பண்ணியிருக்கு. அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் இருக்குது இல்லையா, அந்த ட்ரெண்ட் லைனை ப்ரோக் பண்ணுறது எல்லாமே. ஸோ இதை நம்ம என்ன பண்ணோம், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ட்ரிகர் ஈவெண்ட்ஸ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு அந்த ப்ராப்பர் என்ட்ரி அண்ட் எக்ஸிட்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து ப்ராப்பர் என்ட்ரி நம்ம எங்கே சொல்லியிருப்போம், இந்த பிவோட் பாயிண்ட் வரையில இல்லையா இன்ட்ராடேல, இந்த பிவோட் பாயிண்ட்டில் நம்ம என்ட்ரி, இதுதான் நமக்கு வந்து ப்ராப்பர் என்ட்ரி. நீங்கள் என்ன பண்ணாத அவசரப்பட்டு இங்கே போய் பிரேக் அவுட் கொடுக்குதேன்னு சொல்லிட்டு இங்கேயே போய் ட்ரேட் எடுக்கக்கூடாது. எப்போவுமே எங்கே ட்ரேட் பண்ணணும்னா, இந்தமாரி ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி ஒரு கேண்டில் முடியுது இல்லையா, அந்த முடிகிற இடத்துல தான் நீங்கள் ட்ரேட் பண்ணணும். சரிங்களா, இப்போ இந்த கிளாஸ் கவனிக்கிறவங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், ப்ரோ நீங்கள் என்ன சொல்லியிருந்தீங்க, எப்போவுமே ஒரு பிரேக் அவுட்டில் ட்ரேட் எடுக்கக்கூடாது, புல் பேக்கில் தான் ட்ரேட் எடுக்கணும்னு நீங்கள் சொல்லியிருப்பீங்க. அதாவது இப்போ மார்க்கெட் இந்தமாதிரி ட்ரேட் ஆகிட்டே இருக்குது, இப்போது இங்கே பிரேக் அவுட் கொடுத்துருச்சு மார்க்கெட்டு, ஆனால் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, இங்கே ட்ரேட் பண்ணக்கூடாது சொல்லியிருந்தீங்களே, ஆனால் நீங்கள் வந்து இங்கே பிரேக் அவுட் கொடுத்தோடனே எடுக்கலான்றீங்களே, அது என்ன ரீசன் சொல்லி கேட்கலாம். ஸோ நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த சார்ட் வந்து பாருங்கள், மார்க்கெட் என்ன இருக்குது, டவுன் ட்ரெண்டை நோக்கி வந்துட்டுருக்கு. ஓகேங்களா, நமக்கு வந்து இந்த இடத்துல நமக்கு ரெசிஸ்டன்ட் லைன், சாரி இங்கே வந்து சப்போர்ட்டாக இருந்தது, இப்போ இங்கே பிரேக் அவுட் கொடுத்தனால வந்து ரெசிஸ்டண்ட்டாக மாறிடுச்சு. நம்ம ஆக்சுவலாக என்ன பண்ணியாச்சு, இங்கேயே பிரேக் அவுட் கொடுத்தாச்சு. நம்ம வந்து என்ன பண்ணல, இந்த பிரேக் அவுட் கொடுக்குற இடத்துல ட்ரேட் பண்ணல. இது எல்லாமே புல் பேக் தான். ஓகேங்களா, இந்த புல் பேக் முடிஞ்சிற இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், ட்ரேட் என்ட்ரி எடுக்கிறோம். நம்ம ஆக்சுவலாக நம்ம இங்கே வந்து எடுப்போம் ட்ரேட் என்ட்ரின்றது. ஆனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது, இந்த இவ்வளோ பெரிய டவுன் வந்து நம்ம மிஸ் பண்ணுறதுனால இங்கே ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணிட்டு இங்கே ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணும்போதே ட்ரேட் என்ட்ரி எடுப்போம். ஓகேங்களா, இப்போ நான் வந்து உங்களுக்கு அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸை வந்து காமிக்கிறேன் பாருங்களேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து எங்கே ப்ராப்பராக என்ட்ரி ஆகணும், எங்கே எக்ஸிட் ஆகணுன்றது உங்களுக்கு தெரியும். லாங் பொசிஷன், சாரி இது வந்து ஷார்ட் பொசிஷன் இல்லையா, ஷார்ட் பொசிஷனில் இந்த பிவோட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த பிவோட் பாயிண்ட்டில் இங்கே என்ட்ரி எடுத்துகிட்டு பிவோட் பாயிண்ட்டில் என்ட்ரி, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்களா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லைனு, அந்த ரெசிஸ்டன்ட் லைன் நமக்கு வந்து டார்கெட்டு, ஸ்டாப் லாஸு இந்த ரெசிஸ்டன்ட் லைன் இருக்கு இல்லையா, அந்த ரெசிஸ்டன்ட் லைனுக்கு கொஞ்சம் தள்ளி மேலே. ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா எந்த அளவுக்கு நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுவே நமக்கு 1:2 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ இங்கே வந்து இங்கே போட்டிருக்கோம் பாருங்கள். ஓகேங்களா, அதாவது நமக்கு 1770 ரூபா லாபம், 700 ரூபா ரிஸ்க் எடுக்கிறதுக்கு. இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா எது ப்ராப்பரான என்ட்ரி அண்ட் எக்ஸிட்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம இன்னொரு சார்ட் பார்க்கலாமா. இப்போது இந்த இடத்த பாருங்களா, மார்க்கெட்டு ஹரிசாண்டல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் லைனா, இந்த ஒரு ட்ரெண்ட் லைனா ரெண்டுமே சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் என்ன இருக்குனாக்கா மேலே போக ஆரம்பிச்சிருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம், அப்போது இந்த ட்ரெண்ட் லைன் வந்து இங்கே ட்ராப் பண்ணுமா டாப்பில், ட்ரெண்ட் லைனை ட்ராப் பண்ணி இந்த ட்ரெண்ட் லைன் நீங்கள் பிரேக் பண்ணும்போது ட்ரேட் எடுப்போமா, அதே போல் பாருங்களேன் கரெக்டாக இங்கே ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் இருக்குது, அந்த லைனையும் பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே க்ளோஸ் ஆயிருக்கா. அப்போ நம்ம என்ன ஆச்சு, இந்த இடத்துல என்ட்ரிக்கான ட்ரிகர் ஈவெண்ட் வந்தாச்சு. இது நம்ம என்ன பண்ணோம், அந்த பிவோட் பாயிண்ட்டையும் ஆட் பண்ணி பார்ப்போம், ப்ளஸ் 50 மூவிங் ஆவரேஜ் நம்ம ஆட் பண்ணி பார்ப்போம் இல்லையா. இப்போ பாருங்கள் மார்க்கெட்டில் ஸோ எல்லாமே விட்டுருங்க, இந்த இடத்துல வந்து பாருங்கள் மார்க்கெட்டு ஹரிசாண்டல் லைனா, ட்ரெண்ட் லைனா, 50 மூவிங் ஆவரேஜ் லைனா, லாங் வீக் கேண்டல் ரிஜெக்ஷனா, இந்த நம்ம இந்த கேண்டலோட பாடி பெருசாக மூமெண்டம் கேண்டலா,
அப்போ நமக்கு இது எல்லாமே சேர்ந்து ஸ்டாக் ஆகிட்டு இங்கே நமக்கு ஏரியா ஆஃப் கான்ஃப்ளன்ஸ் வந்திருக்கா. அப்போ என்ன பண்ணியாச்சு, நம்ம இந்த ட்ரெண்ட் லைனை ட்ராப் பண்ணிட்டோம். நமக்கு ஆக்சுவலாக நம்ம இங்கே ட்ரேட் எடுக்க மாட்டோம், இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணதுக்கப்புறம் தான் ட்ரேட் எடுப்போம். நம்ம ட்ரிகர் ஈவெண்ட் எங்கே ஆக்ட் ஆகுது, இங்கே ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணது ப்ளஸ் இங்கே ரெசிஸ்டன்ட் இருக்கிறதுனால இந்த ரெசிஸ்டன்ட்டு ப்ளஸ் இந்த பிவோட் ரெண்டுமே சேர்த்து பிரேக் அவுட் கொடுத்துருக்குற ஹேவல்ஸு. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக இந்த பிவோட்டில் லாங் என்ட்ரி போகலாம். உங்களோட ஸ்டாப் லாஸ் எங்கே வைப்பீங்க, டார்கெட் எங்கே வைப்பீங்கன்னு அதையும் நான் காமிச்சிடறேன் உங்களுக்கு. இப்போ ஆக்சுவலாக என்ன பண்ணியாச்சு, லாங் என்ட்ரியே கொடுத்தாச்சு சரிங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு அந்த என்ட்ரி அண்ட் எக்ஸிட்டை வந்து வைக்க போகிறோம். பிவோட்டில் உங்கள் என்ட்ரி. ஸோ இப்போ நீங்கள் ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைன் இருக்கு இல்லையா, இந்த ட்ரெண்ட் லைனுக்கு பாட்டமோட என்ன பண்ணலாம், ஸ்டாப் லாஸாக செட் பண்ணலாம். அப்போ நமக்கு இந்த இடம் வந்துடும் ஓகேங்களா. இது வந்து புரியுது நம்மளுக்கு கரெக்டாக. இந்த பிவோட்டில் என்ட்ரி, இந்த ஹையஸ்ட் பாயிண்ட் உங்களுக்கு டார்கெட்டு, ஸ்டாப் லாஸ் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் இருக்கு இல்லையா, இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கொஞ்சம் கீழே வச்சா போதும். இது ரெண்டுமே மீட் பண்ணுற இடத்துல. அப்படி இன்னும் டவுட் ஆகிறவங்க இந்த லைன் இருக்கு இல்லையா, இது கீழே கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்டாப் லாஸை செக் பண்ணிவிட்டு 1:1 ரிசீவரில் நீங்கள் ட்ரேடிங்கை பண்ணலாம் சரிங்களா. இப்போ உங்களுக்கு புரியுதுன்னா நம்ம எங்கே ப்ராப்பராக என்ட்ரி போனால் எங்கே ப்ராப்பராக எக்ஸிட் ஆகணும்னு சொல்லிட்டு. சரி ஓகே, நம்ம வந்து இப்போ வேறு ஒரு சார்ட் வந்து கடைசியாக ஒரு சார்ட் பார்த்துட்டு இந்த ஒரு வீடியோ வந்து கம்ப்ளீட் பண்ணிப்போம். இப்போ நம்ம இந்தியன் பேங்க்கோட 1 hour டைம் ஃப்ரேம் தான் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இந்த சார்ட்டில் வந்து நமக்கு பர்ஃபெக்டாக என்ட்ரி கொடுத்துருக்கு. நான் வேணால் நீங்கள் மண்டே ட்ரேட் பண்ணுறது தான் இருந்தால் நீங்கள் இதை பயன்படுத்தி ட்ரேட் பண்ணலாம் சரிங்களா. இப்போ வந்து மார்க்கெட் பாருங்கள், இந்த ஒரு பாட்டமையும் இந்த ஒரு கனெக்ட் பண்ணுற மாதிரி நம்ம என்ன பண்ணியாச்சு, ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணியாச்சு. அதே போல் சப்போர்ட் லைனையும் ட்ராப் பண்ணிட்டோம் சரிங்களா. இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ மார்க்கெட் வந்து இதில் பாருங்களேன், இந்த ஒரு லைனு ஐ மீன் இந்த ட்ரெண்ட் லைனு இந்த சப்போர்ட் லைனை லாங் வீக்கெண்டில் பிரேக் பண்ணியிருக்கா. ப்ளஸ் இந்த ஒரு ஸ்மால் டவுன் ட்ரெண்டை இந்த ஒரு கண்டில் பிரேக் பண்ணியிருக்கா. அப்போ நமக்கு என்ன பண்ணியாச்சு, இங்கே ட்ரிகர் ஈவெண்ட்டு வந்தாச்சு, அதாவது என்ட்ரிக்கான ட்ரிகர் ஈவெண்ட் வந்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த பிவோட் பாயிண்ட்டையும் 50 மூவிங் லைனையும் ஆட் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தீங்களா. ஸோ நான் வந்து இந்தியன் பேங்க்கில் கிளியராக தெரிஞ்சு போச்சுங்களா. இந்த ட்ரெண்ட் லைன் ப்ரோக்கனு, இங்கே சப்போர்ட், இந்த ஒரு சப்போர்ட்டு, இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் ரெண்டுமே எடுத்துருக்கு. ப்ளஸ் இந்த ட்ரெண்ட் லைன் ப்ரோக்கனு கூடவே இந்த மூவிங் ஆவரேஜ் ப்ரோக்கனு பிவோட் பாயிண்ட் என்ட்ரி கொடுத்தாச்சு. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக லாங் என்ட்ரிக்கான ட்ரிகர் ஈவெண்ட் வந்தாச்சு. இப்போ ப்ரைஸ் கரெக்டாக அங்கே தான் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த 293 ரூபாயில் ட்ரேட் எடுக்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து இது வரைஞ்சிட்டு பாருங்கள், அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸுக்கு இது வந்து லாங் என்ட்ரி கொடுத்துருக்கு ஓகேங்களா. லாங் என்ட்ரியில் கரெக்டாக அந்த பிவோட் பாயிண்ட் இருக்கா, அந்த பிவோட் பாயிண்ட்டில் என்ட்ரி வச்சுட்டு இந்த ட்ரெண்ட் லைனுக்கு அந்த சப்போர்ட் நேஷனில் வந்துச்சு இல்லையா, அந்த சப்போர்ட் நேஷன் லைனுக்கு கீழே டார்கெட்டாக வச்சு ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், இது கூட நம்ம டார்கெட்டை செட் பண்ணலாம். அதாவது இங்கே என்ட்ரி எடுத்து இந்த ஒரு ட்ரிகர், அதாவது இந்த ஆக்சிஸ் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஏரியா ஆஃப் கான்ஃப்ளன்ஸு, அந்த ஏரியா ஆஃப் கான்ஃப்ளன்ஸுக்கு கீழே நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க. என்ட்ரி வந்து பிவோட் பாயிண்ட்டில், டார்கெட்டு இதோட ஹையு அதாவது 306, உங்களோட என்ட்ரி எவ்வளோ 293, ஸ்டாப் லாஸ் 288 ஓகேங்களா. இப்போ நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்தியன் பேங்க் என்ன ஆகுனா இந்த பிவோட் பாயிண்ட்லேருந்து நல்லா மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் மண்டே கண் கூட பார்க்க போகிறீங்க சரிங்களா. இப்போ நம்ம 1 hourலேருந்து 15 minutes டைம் பண்ணி நம்ம கன்வெர்ட் பண்ணிப்போம். நமக்கு 15 minutes நமக்கு வந்து ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா இந்த பிவோட் என்ட்ரியில் என்ட்ரி கொடுத்தாச்சு. இப்போ நீங்கள் வந்து 293 to 306 13 பாயிண்ட் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வரப்போகுது. ஸ்டாப் லாஸ் வந்து 293 288 5 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ், 13 பாயிண்ட்டு டார்கெட்டு. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், பொறுத்து இருந்து மண்டே எப்படி நடக்குதுன்றதை பார்ப்போம் சரிங்களா. இப்போ நீங்கள் வந்து இந்த 3 சார்ட் பார்த்துருப்பீங்க. இந்த 3 சார்ட் எதுக்காக நம்ம கொடுத்துருந்தோம், பிவோட்டை வச்சு எப்படி நம்ம இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறதுக்கு என்ட்ரி எடுப்போம். ரெண்டாவது அந்த ட்ரிகர் ஈவெண்ட்டுக்கான இம்பார்ட்டன்ஸ் என்ன, எதுக்காக நம்ம இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணதுக்கப்புறம் ட்ரேட் எடுக்கணுன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. மூணாவது எங்கே என்ட்ரி ஆகணும், எங்கே ஸ்டாப் லாஸ் ஆகணுன்றது உங்களுக்கு புரிஞ்சு போச்சிங்களா. ஸோ என்ட்ரி எப்போவுமே இந்தமாரி ட்ரெண்ட் லைன் ப்ரோக்கன்னு ப்ளஸ் இந்த பிவோட் பாயிண்ட்டு இதை பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணோம், என்ட்ரி போனோம். நம்மளோட ஸ்டாப் லாஸு இந்த ஆக்சிஸ் பாயிண்ட்டோ இல்லை நமக்கு வந்து எந்த இடத்துல நமக்கு வந்து அந்த ட்ரேட் என்ட்ரி ஸ்டார்டிங் ஆகுதோ, அந்த ரிவர்சல் ஆகுதோ, அந்த லைனுக்கு கீழே நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்டாப் லாஸாக வச்சுக்கணும் ஓகேங்களா. டார்கெட்டு அந்த ஸ்விங்கோட ஹையாக வைக்கலாம். அப்படின்னா நீங்கள் எவ்வளோ பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்களோ அந்த ஸ்டாப் லாஸுக்கு ஏற்ற மாதிரி 1:2 நீங்கள் டார்கெட்டை செட் பண்ணிக்கலாம் சரிங்களா.